ஹாய் பிரெடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு நேம் வைக்க போகிறோம் நம்ம. சரி, என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க வீட்டில். அது என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவங்க சாப்பாடு செய்கிறதுக்கு போய் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். என்னம்மா செய்கிறீங்க? மீன் குழம்பு, அப்புறம் சிக்கன் குழம்பு, அப்புறம் சாம்பார், அப்புறம் சட்னி. இவ்வளோதான் ஸ்பெஷலா? செஞ்சுட்டே இருக்காங்க. இது மீன் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. ஒன் பை ஒன்னாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது எதுக்குமா இருக்கிற? கறி குழம்புக்கு. ஓகே, கறி குழம்புக்கு அறுக்கிறாங்க. சரி, வாங்க பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. சாப்பாடெலாம் செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோன்றதை நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். பாப்பாவுக்கு இன்னும் தொட்டில் ரெடி பண்ணணும், எதுவுமே பண்ணல. எல்லாமே பண்ணணும். இன்னும் யாரும் வரவும் இல்லை. எல்லாம் 4 மணிக்கு வருவாங்க. யார் யார் வர்றாங்க எல்லாம் காமிக்கிறேன். ஓகேவா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே. ஆல்ரெடி போயாச்சு, சாரி. கண்டினியூ பண்ணலாம். ரெடிஸ் கறி குழம்பு செய்ய ரெடி பண்ணியாச்சா? என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு அம்மாக்கிட்ட கேட்கலாமா? என்னம்மா பண்ணியிருக்க? டபரா ரைஸ் வச்சேன். கொஞ்சம் சவுண்டாக பேசுமா, ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. டபரா ரைஸ் வச்சேன், எண்ணெய் ஊற்றினேன், பட்டை லவங்கம் போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அவ்வளோதான் போட்டு வதக்கிட்டு. இது வரைக்கும் அவங்க போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க போட போகிறதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பேக் கேமரா வச்சு காமிக்கிறேன். இப்போ அவங்க சொன்னது பாருங்கள். வெங்காயம், பட்டை லவங்கம், கருவேப்பிலை, அப்புறம் அவ்வளோதான் எண்ணெய், பட்டை லவங்கம் போட்டுவாங்க. இப்போ தக்காளி வந்து அறுத்துட்டே இருக்காங்க. அறுத்துட்டு போடும் போது காமிக்கிறேன். மாவும் ரெடி ஆகிட்டே இருக்குது, பார்க்கலாம். ரெடி சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஆனால் சாப்பிடும் போது காமிக்கிறோம். தொட்டிலாம் ரெடி பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் ஆளுங்க வரலன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாப்பாவை போடும்போது வீடியோ எடுத்து காமிக்கிறேன். நான் கேமராவில் எடுத்துகிட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நம்ம வீட்டு வெளியே போட்டிருக்க கோலத்தை பாருங்க. அப்படியே எதிர்க்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன். அவங்க தான் போட்டாங்க கோலம், அதால அவங்க பேசிட்டு போறாங்க. நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. எண்டிங் போடுறாங்க. என்ன வட்டம் போட்டுக்கிற? எல்லாத்துலயும் வட்டம் போடுவியா? போட்டுருக்கு மூஞ்ச கொஞ்சம் பார்த்துக்கோங்க லைட்டா. சூப்பர் சூப்பர். இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. இப்போ பார்த்துட்ருக்கீங்களே, இதுதான் நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். அதில் வந்து எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் நாங்களும் பண்ணோம். சக்கரை தண்ணி வாயில் வச்சு பேர் சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணேன். செகண்ட் எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணாங்க. அப்படியே ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சக்கரை தண்ணி வாயில் வச்சு நேம் சொன்னாங்க காதில். யார் யார் வீட்டிலலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனிஷ் தேவ். பாப்பாவுக்கு பேர் சொல்லி காதில் சொல்லும் போது, அவங்க அப்பா சொல்லும் போது பாப்பா நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு அவங்கள பார்த்தாங்க. ஃபேஸ் வந்து காட்டக்கூடாதுன்னு தான் நான் அந்த ஸ்மைலி பொம்மைலாம் போட்டிருக்கேன். ஸோ கோச்சிக்காதீங்க யாரும். அப்புறம் எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா வந்து சக்கரை தண்ணி வச்சு நேம் சொன்னாங்க. அம்மா வந்து வாயில் சக்கரை தண்ணி வச்சு பேர் சொன்னாங்க. அப்புறம் எங்கள் மாமியார் பேர் சொல்லி சக்கரை தண்ணி வாயில் வச்சாங்க. இப்படியே ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தராக வந்து வச்சாங்க. எங்கள் சித்தி அண்ணின்ட்டு இப்படியே வச்சுட்டு இருந்தோம். பாப்பா நல்லா அந்த இனிப்பு வாயில் வைக்கவும் நல்லா நாக்கை தட்டி தட்டி இது பண்ணாங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லி. ஆனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. சமைக்கிறத காட்டுறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் என்னால் காட்ட முடியல. ஏன்னா வேலையாக இருந்தது, அதனால தான் காட்ட முடியல. இப்படியே எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்து இது பண்ணாங்க. அப்புறம் கேக் கட்டிங் பண்ணோம். எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். எங்க மாமியார் வந்து சொன்னதான் நான் உட்காருவேன். சாதிச்சிட்டேன்.
எல்லாம் பேர் வச்சா பொருளெல்லாம் போடுவாங்கள்ல, அது போல் தான் எங்கள் அம்மா தான் இது. அம்மா வந்து கையில் ரிங்கு பாப்பாவுக்கு, அப்புறம் அரணா கயிறு, கொலுசு. பாப்பா வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க, அதனால் எதுவுமே போட முடியல. அதால் எங்கள் அம்மா என் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு யார் வருவாங்கன்னா என்னோடய சித்தி பையன் தம்பி, அவங்களும் மோதிரம் தான் போட்டாங்க, வருவாங்க பாருங்கள். இவன் தான். இவங்க வந்து மோதிரம் போட்டாங்க. பாப்பா ரொம்ப அழுதுனால என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல, யாரையுமே கவனிக்கவும் முடியல. அதான் எப்படி சொல்கிறது, ஃபுல் கான்ஃபிடென்ஸும் அவன் மேலேயே தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப அழுதுட்டான் பாப்பா. இந்தமாதிரி அழுது நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி அழுதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறமா எங்கள் மாமா, இவங்க தான் எங்கள் மாமா, என்னோடய தாய் மாமா. அவங்க வந்து மோதிரம் போட்டாங்க, அவங்களும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க பாப்பாவுக்கு. அப்புறம் இவ்வளோ தான் போட்டாங்க. லேடிஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி கிளிப்ஸ் எடுத்துருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். போய் பாருங்கள். சமையல் செய்து எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் அதை எடுக்க முடியல. எனக்கு எது அதை வந்து சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் எடுத்தேன், ஏன்னா நிறைய வேலையாக இருந்தது, அதால் எடுக்க முடியல. சாப்பாடு செய்தெல்லாம் முழுசெல்லாம் எடுக்கல, கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். பாப்பாவை தொட்டிலில் போட்டது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் வீடியோலாம், அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகே, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அதுவரை உங்களிடம் விடைபெறும் உங்கள் ஷேர். பாய்.